உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல நாளிலே மீண்டுமாய் மதுராந்தக மன்னா என்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். கடந்த நாட்களில் மீண்டும் இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தையை கேட்க ஜீவனை தந்திருக்கிறார். ராத்திரி படுக்கைக்கு போகிறோம், காலை எழும்புவோம் என்கிற எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, உத்தரவாதம் இல்லை. அதனால காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே என்னை எழுப்பிட்டீங்க, ஜீவனை தந்துட்டீங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். பேழையிலிருந்து வெளியே வந்த நோவா முதல்ல பலிபீடம் கட்டுறாரு. அதன் பிறகு அதுல பலி செலுத்துவதற்கு மிருகங்களை செலக்ட் பண்றாரு, சுத்தமானதை தேடுறாரு. ஒரு பரிசுத்தத்தை நோக்கி நம்முடைய செயல்கள் இருக்கணும். அன்றாட செயல்கள் அனைத்தும் பரிசுத்தத்தை நோக்கி இருக்கணும். பரிசுத்தம் கலந்திருக்கணும். பரிசுத்தம் குறைஞ்சாலே ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அப்படி அழகா எடுத்து பலி செலுத்தி தகன பலியாக பலியிட்டான். தகனம் பண்றதுல எரிக்கிறது. அப்ப இங்க ஒரு நெருப்பு இருக்கு. பலிபீடத்துல பலிபீடம் இருக்கு, பலிபீடத்துக்கு மேல பலி இருக்கு. இப்ப பலிபீடத்துல நெருப்பு இருக்கு. தகன பலின்னா எல்லாமே பீஸ் பீஸா, சர்வ அங்க தகன பலிங்கிறோம். எல்லாம் வெட்டப்படணும். பலி அப்படியே செலுத்த முடியாது, பீஸ் பீஸா வெட்டப்படணும். இன்னைக்கு நமது வாழ்க்கையும் ஆண்டுக்கு மேல அப்படி வரப்படுதான். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலைன்னா என்னை வெட்டுங்கன்னு அர்த்தம். வேண்டாத காரியங்களை என் கை செய்யாதபடி வெட்டுங்க. என் காலை வெட்டுங்க, என் கண்ணை வெட்டுங்க. ஒரு மிருகத்தை கொல்லணும். முதலாவது அந்த சுயம் சாகணும். சுயம் சாகணும். நான் எவ்வளவு நல்லா இருக்கிறேன்னு அந்த ஆடு சொல்ல முடியாத அளவுக்கு இப்ப செத்து போச்சு. அதை அறுத்தாச்சு, அதுக்கு ஜீவன் போயிட்டு. நான் அழகு, நான் பெரிய ஆளு, நான் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறேன், பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. அதன் பிறகு தோல் உரிக்கப்படும். அதன் பிறகு சந்து சந்தாய் வெட்டப்படும். அவர் அசுத்தங்கள் நீக்கப்படும். அப்புறம் தண்ணீர்ல கழுவப்படும். அதன் பிறகு பலிபீடத்துல வச்சு நெருப்புனா எரிக்கப்படும். ஆண்டவர் ஒரு முறையை கற்றுக் கொடுத்தார். நோவாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. பலிபீடம் கட்டி பலியை செலுத்தி அதுல தகனிக்க வேண்டும் என்று. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இதைத்தான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, இன்னைக்கு நம்ம செலுத்த வேண்டிய பலி நம்ம சரீரம். டெய்லி காலையில் எழுப்பி என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரப்பா, காத்துக்கொள்ளுங்க போங்க, இதுதான் சொல்றோம். இது சொல்லணும்னு அவசியமே இல்லையே. இது ஆண்டவர் தெரியாதா? டெய்லி எழுந்தவனப்பா நன்றி ஸ்தோத்திரம், 2 வார்த்தை நன்றி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, காத்தீரே, கூட இருந்தீரே, வழி நடத்தினீரே, சாப்பாடு தந்தீங்களே, தூக்கம் தந்தீங்களே, நன்றின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா கூட இருங்கப்பா, முன்னால போங்க, காத்துக்கொள்ளுங்க. இது ஒரு ஜபமா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. டெய்லி ஒப்பு கொடுங்க. என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க விரும்பாத எதையும் இந்த கைகள் செய்யக்கூடாது. என் இஷ்டத்தை செய்வதற்கு இந்த கை செத்து போன கை போல இருக்கணும். ஒரு கை விழுந்து போச்சுன்னா ஏன்னா அந்த கையை தூக்கி வேலை செய்ய முடியாது. அத மாதிரி ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வதற்கு என் கை விழுந்து போச்சு. ஆண்டவர் விரும்பாத இடங்களுக்கு போய் என் கால்கள் விழுந்து போச்சு. என் கால் செயல்படாது, என் கண்ணு செயல்படாது. அந்த மாதிரி ஆண்டவர் கரத்துல டெய்லி ஒப்பு கொடுக்கத்தான் அதிகாலையில கர்த்தர் முகத்தை தேடுறோம். காலையில 3 மணி, செலவில் 2:30 மணி, 3:30 மணி, 4 மணி, வழக்கமாய் எழும்ப வேண்டிய நேரத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் எழுப்புவார். உட்கார்ந்து அதாவது ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிடுவேன். ஆண்டவரே என்னை படைக்கிறேன், என்னை தருகிறேன் பாடுறோம் பாருங்க. என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னால தகன பலியாக அதை வெட்டணும், அது எரிக்கணும். சுயமென்னில் சாம்பலாய் மாற, சாம்பலாகணும், என்ன ஆகணும்? எரிக்கப்படணும். இல்ல அதான் அர்த்தம். எரிச்சாதானே சாம்பல் வரும். அப்ப நான் எரிக்கப்படும். எதுல எரிக்கப்படணும்? பரிசுத்த ஆவியானவர்ங்கிற நெருப்புல எரியணும். ஆவியானவர் என்னை எரிக்கணும். அவர் என்னை எரிப்பதற்கு நான் விட்டு கொடுக்கணும்.
சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். நெருப்பு அணைஞ்சிடக்கூடாது. ஜெயம் பெற்று மாமிசம் சாக. இந்த மனசும் மாம்சம் விரும்புறதெல்லாம் ஆண்டவருக்கு விரும்பாததுதான். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் போலான்னு சொல்லி, நைட் பிரேயர் பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி, உலக காரியங்கள் எல்லாம் கரெக்டா செய்ய சொல்லிட்டு ஆண்டவர் காரியங்களை பிறகு பார்த்துக்கலாம், ஜபம் பிறகு பார்த்துக்கலாம், வேதவசனம் பிறகு பார்த்துக்கலாம், காணிக்க பிறகு பார்த்துக்கலாம், ஊழியம் பிறகு பார்த்துக்கலாம். இப்படி தள்ளி போட வைக்கிறதே சுயம்தான். இது சாகணும். சுயம் என்னில் சாம்பலாய் மாற. சாம்பல் வரணும், எரிக்கப்படணும். அழகான பாட்டுங்க, அற்புதமான பாட்டு, ஆழமான அர்த்தமுள்ள பாட்டு, நம்மை அர்ப்பணிக்க வைக்கிற பாட்டு. அதனால்தான் காலத்தால் அழியாத பாட்டு இன்றும் பாடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்தால் இந்த பழைய பாடல்களுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு. நோவா தகன பலியாக பலியிட்டான். தகன பலிகளாக பலிபீடத்தின் உங்க பலிபீடத்தின் மேல பலி இருக்கணும். அந்த பலி தகனம் பண்ணப்பட வேண்டும், அது எரிக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு அக்கினி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆவியானவர் நம்மை நடத்தணும். ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து, அவர் வேண்டானா வேண்டாம், ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாதவர்களை சுட்டெரிப்பாராக. அவர் விரும்புகிற பலியாய் மாற்ற நம்முடைய சுயம் சாம்பலா மாறட்டும். நம்முடைய சுயம் எதெல்லாம் பெருசா நினைக்கிறோம் அதெல்லாம் சாம்பலா மாறட்டும். பவுல் சொல்றாரு, குப்பையா நினைக்கிறேன், எனக்கு எதெல்லாம் பெருசா தெரியுது அதெல்லாம் குப்பையா நினைக்கிறேன், சாம்பலா நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அர்ப்பணம் உங்களுக்கு உண்டா? எனக்கு தருவாராக, உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் அங்கதான் நோவாவின் பலியை அங்கீகரித்தார். God approved, God accepted. அடுத்த நாள் தியானிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, நீங்க விரும்புகிற மாதிரி நாங்க பலி செலுத்தணும். எங்க பலிகள் உங்களை பிரியப்படுத்தணும். உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குன்னு சொன்னீங்கப்பா. கடைசியில மக்களை பார்த்து வேண்டாம், நீங்க சுத்தமான இதயத்தோட பலிகளை தரல, அதனால உங்க பலிகள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க சுத்த இருதயத்தோட உங்க பாதத்துக்கு வருகிறோம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். நாங்க கொடுக்கிற காணிக்கைகள், நாங்கள் ஏறெடுக்கிற துதிகள், நாங்கள் தொழுது கொள்கிற ஆராதனைகள் அனைத்தும் பரிசுத்தமாய் இருக்கிறதா? சுத்தமான கைகளோடு செய்கிறேனா? பரிசுத்தமான இதயத்தோடு செய்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து எங்களையே பலிபீடத்தில் வைத்து எங்கள் சுயத்தை சாம்பலாக்கி உமக்கு முன்பாக நான் அல்ல நீராக வேண்டும் என்று சொல்லி எங்களை படைக்க கிருபை தார். ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்களுடைய மாம்சம் மறையணும், மனுஷீகம் மறையணும், தெய்வீகம் தெரியணும். மனுஷீகம் மறையட்டும், தெய்வீகம் தெரியட்டும். மனுஷீகம் மறையட்டும், தெய்வீகம் தெரியட்டும். இதுவே எங்கள் வாஞ்சையாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.